இசைஞானி இளையராஜா, சொர்ணலதம்மா இவங்க 2 பேர் காம்போன்னு சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வர பாட்டு எது? இந்த காம்போவில் வந்த டாப் 5 பாடல்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சாங் நம்பர் 5. சாங் நம்பர் 4ல இந்த பாட்டு இடம்பெறாத திருவிழாவே இல்லைன்னு சொல்லலாம். சாங் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுடைய ஃபேவரட் சாங் இந்த பாட்டு தான். சாங் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டையும் சொர்ணலதம்மாவுடைய குரலையும் என்றைக்குமே பிரிக்க முடியாது. முதலாவது இடத்த 2 பாடல்கள் பிடிச்சிருக்கு. அந்த 2 பாடல்களும் இல்லாம இந்த பதிவே முழுமையடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏஆர் ரஹ்மான், சொர்ணலதா இவங்க கூட்டணியில் வந்த டாப் 5 பாடல்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். 5வது இடத்துல இருக்கிற பாடல் நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடல் நிறைய பேருடைய அடிக்டிவ் நம்பரில் ஒன்று. சாங் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு மாதிரிலாம் ஒரு பாட்டு வருமானு நம்மளை யோசிக்க வைக்கிற ஒரு பாட்டு. சாங் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுடைய காதலை ரொம்ப அழகா எடுத்து சொன்ன ஒரு பாட்டுன்னே சொல்லலாம். நம்பர் 1 இடத்துல இருக்கிற பாடல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொர்ணலதம்மாவுக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்த அந்த பாட்டு. இசையமைப்பாளர் பரணி, சொர்ணலதா இவங்க 2 பேரும் சேர்ந்தா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர பாடல் எது? இந்த கூட்டணியில் வந்த டாப் 5 பாடல்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சாங் நம்பர் 5. சாங் நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா பரணி இசையில் இந்த பாட்டு ஒரு சூப்பரான ஃபோக் சாங்னே சொல்லலாம். சாங் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக ட்ரெண்டான ஒரு பாட்டு, ஆனால் சொர்ணலதம்மா வாய்ஸில் சூப்பரான ஒரு பாட்டு. நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா லூப்பில் எத்தனை தடவை வேணாலும் இந்த பாட்டை கேட்கலாம், திகட்டவே திகட்டாது. சாங் நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மேடை கச்சேரியிலுமே இந்த பாட்டு இடம்பெறும். சொர்ணலதம்மா குரல்ல இந்த பாட்டு ஒரு கோட்டுன்னு சொல்லலாம். எஸ்.ஏ. ராஜ்குமார், சொர்ணலதம்மா இவங்க 2 பேர் கூட்டணின்னு சொன்னா உங்களுக்கு ஞாபகம் வர பாட்டு எது? இந்த கூட்டணியில் வந்த டாப் 5 பாடல்களை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். சாங் நம்பர் 5. சாங் நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா எஸ்.ஏ. ராஜ்குமார் இசையிலே ஒரு டிஃப்ரெண்டான சாங்னே சொல்லலாம். சாங் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டுக்கு அப்புறம் தான் பர்த்டே செலிப்ரேஷன் அப்படிங்கிறதே தமிழ்நாட்டில் ரொம்ப ட்ரெண்டி ஆச்சுன்னே சொல்லலாம். சாங் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகல, ஆனால் இந்த பாடலுக்கு மிகப்பெரிய ரசிகர் கூட்டமே இருக்குன்னு சொல்லலாம். சாங் நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா எஸ்.ஏ. ராஜ்குமார் இசையில் சொர்ணலதம்மா குரலில் இந்த பாடல் எனக்கு பர்சனல் ஃபேவரெட்டு. இசையமைப்பாளர் சிற்பி, சொர்ணலதம்மா இவங்க 2 பேரும் சேர்ந்த காம்போன்னு சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வர பாட்டு எது? இவங்க கூட்டணியில் வந்த டாப் 5 பாடல்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சாங் நம்பர் 5. சாங் நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா கோகுலம் படத்தில் நம்ம எல்லாரையுமே தாளம் போட வைத்த சாங் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா நான் பேச நினைப்பதெல்லாம் படத்தில் அமைஞ்ச ஒரு ட்ரெண்ட் செட்டிங் பாடல்னே சொல்லலாம். சாங் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா மேட்டுக்குடி படத்தில் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பாட்டு. சாங் நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா மேட்டுக்குடி படத்தில் சிற்பி இசையிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங்னு இந்த பாடலை சொல்லலாம்.
வித்யாசாகர், சொர்ணலதா இவங்க கூட்டணின்னு சொன்னாவே உங்களுக்கு ஞாபகத்து வர பாட்டு எது? இந்த கூட்டணியில் வந்த டாப் 5 பாடல்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சாங் நம்பர் 5. சாங் நம்பர் 4ல வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் படத்தில் ஒரு சூப்பரான பாடல். சாங் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா அழகான தமிழ் வரிகளுக்கு தன்னுடைய குரல் வளத்தின் மூலமாக ஒரு அழகான பாடலை வந்து தந்திருப்பாங்க சொர்ணலதா. சாங் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா வைபுக்கு இன்னொரு பேர் கேட்டிங்கன்னா சொர்ணலதா குரலில் வந்த இந்த பாட்டை சொல்லலாம். சாங் நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த பாட்டை எத்தனை முறை கேட்டாலும் சலிப்பே தட்டாது. சொர்ணலதா அதிகம் பாடல் பாடாத மியூசிக் டைரக்டர் காம்போன்னு சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வர பாடல் எது? இந்த காம்போவில் வந்த ஒரு டாப் 5 சாங்ஸை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். சாங் நம்பர் 5 சபேஷ் முரளி இசையில். சாங் நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பரத்வாஜ் அவர்கள் இசையில் ஜெமினி படத்தில் ஒரு அட்டகாசமான பாடல். சாங் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா அருள் படத்தில் ஹாரி ஜெயராஜ் மியூசிக்கில் ஒரு ஆத்மார்த்தமான சோல்ஃபுல் மெலடி. சாங் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா அவர்களும் எம்எஸ்வி அவர்களும் இணைஞ்சு பணியாற்றின ஒரு பாடல்னு சொல்லலாம். பேருந்து பயணங்களில் இந்த பாடலை தவிர்க்கவே முடியாது. சாங் நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா 2 பாடல்கள், 2 பாடல்களுக்கும் இசையமைச்சது சௌந்தரியன் அவர்கள் தான். எவர்கிரீன் ஹிட்னு இந்த பாடலை சொல்லிடலாம். எல்லோர் மனதிலுமே சொர்ணலதா இடம் பிடிக்க முக்கியமான காரணம் அவங்க பாடின பேத்தோ சாங் தான். பேத்தோ சாங்னு நினைக்கும் போது உங்களுக்கு ஞாபகம் வர பாடல் எது? இதோடைய டாப் 5 சாங்ஸை பற்றி பார்ப்போம். சாங் நம்பர் 5. சாங் நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா 2 பாடல்கள் வந்து பிடிச்சிருக்கு. 2 பாடலுமே பெண்களின் காதல் வழியை நமக்கு உணர்த்திய பாடல்கள். நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட சோக பாடல்லாம் சொர்ணலதாவால மட்டும்தான் பாட முடியும்னு ஆணித்தனமாவே நம்ம சொல்லிடலாம். சாங் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை எப்போ கேட்டாலும் லவ்வர்ஸுக்கு இடையான பெயினை நம்மளால உணர முடியுங்க. சாங் நம்பர் 1 2 பாடல்கள் வந்து பிடிச்சிருக்கு. சொர்ணலதாவால மட்டும்தான் பெண்களுடைய வலியை எல்லாராலையுமே உணர வைக்க முடியும். தேவா, சொர்ணலதா இந்த கூட்டணியுடைய இதோடைய டாப் 5 சாங்ஸை பற்றி பார்ப்போம். சாங் நம்பர் 5. சாங் நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா கண்ணால் பேசவா படத்தில் ஒரு சூப்பரான ஃபோக் மெலடி வந்து பாடியிருப்பாங்க சொர்ணலதா. சாங் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எத்தனை மாரியம்மன் கோவில் திருவிழானாலும் கட்டாயம் இந்த பாடல் வந்து இடம்பெறும். சாங் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது ஒரு கணம் உண்மையாலுமே புல்லரிச்சிருங்க எனக்குலாம். சாங் நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா இரணியன் படத்தில் ஒரு விடலை பெண்ணின் காதலை சொன்ன சொர்ணலதா குரலில் இந்த பாட்டு ரொம்ப அலாதியானது. அமுக டுமுக அமால் டுமால்